தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ஓரினச் சேர்க்கை தகராறில் இளைஞர் ஒருவர் தலை துண்டித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வலசை கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் கடந்த 6ஆம் தேதி வீட்டை விட்டு சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை. இதனால் மகேந்திரன் மனைவி புவனேஸ்வரி இதுகுறித்து போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் கடையநல்லூர் அருகே மகேந்திரனின் இருசக்கர வாகனம் கண்டெடுக்கப்பட்டது. சந்தேகத்தின் பேரில் 3 சிறுவர்களை பிடித்து விசாரணை நடத்தியபோது மகேந்திரன் ஒரு சிறுவனை ஓரின சேர்க்கைக்கு வற்புறுத்தியதும் அதனால் ஆத்திரமடைந்த அச்சிறுவன் தன் நண்பர்களுடன் சேர்ந்து மகேந்திரனை கல்லாலும் கம்பாலும் தாக்கி கத்தியால் குத்தி கொலை செய்ததும் தெரியவந்தது. பின்னர் தலையை துண்டித்து உடலை கடையநல்லூரில் உள்ள பாழடைந்த கிணற்றில் வீசிவிட்டு துண்டிக்கப்பட்ட தலையை சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குற்றாலத்திற்கு எடுத்து சென்று புதைத்துள்ளனர். தீயணைப்புத் துறையினரின் உதவியோடு கிணற்றிலிருந்த உடலை மீட்ட காவல்துறையினர் புதைக்கப்பட்டிருந்த தலையையும் தோண்டி எடுத்தனர். இந்த கொலை சம்பவத்தில் 3 சிறுவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள இளைஞரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.